வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது லக்ஷ்மி குபேர வசியமை செய்முறை. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அமாவாசை திதி அல்லது பஞ்சமி திதி அல்லது பௌர்ணமி அன்னைக்கு குப்பைமேனி, சென்னாயுருவி, கருந்துளசி இதுக்கு மஞ்சள் நூலால் காப்பு கட்டிங்க. காப்பு கட்டிட்டு வெற்றிலை, பாக்கு, அவுள், பொரிகடலை, கற்பூரம் வைத்து தூபதீபம் காட்டுங்க. காட்டி படையலிட்டு எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்துருங்க. பலி கொடுத்துட்டு சாப நிவர்த்தி பண்ணுங்கள். மூவர்கள் சாபம், தேவர்கள் சாபம், சித்தர்கள் சாபம், மூலிகை சாபம், சர்வ சாபம், நசி நசி அப்படின்னு ஒரு 21 முறை சொல்லி சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அடுத்தது உயிர் கொடுக்கணும். ஓம் மூலி மகாமூலி சர்வமூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாகா அப்படின்னு ஒரு 21 முறை சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்துங்க. உயிர் கொடுத்துட்டு ஆணிவேர் ஆறாமல் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் கலந்த பன்னீரால் கழுவிக்குங்க. கழுவிட்டு பாலால் அபிஷேகம் பண்ணி ஒரு தாம்பலத்தில் வச்சு பூஜை அறையில் வச்சுடுங்க. வச்சு அதுக்கு படையல் இட்டுருங்க. படையல் இட்டுட்டு அறிவோம் ஸ்டீம் க்ரீம் ஸ்டீம் ஹம் ஓம் லம் வம் ஹம் சேம் சம் நமோ பகவதி அப்படிங்கிற மந்திரத்தை உருவேற்றி உங்களுடைய உபாசன தெய்வத்தினுடைய மந்திரத்தையும் ஒரு 108 தடவை நீங்கள் உருவேற்றிங்க. உருவேற்றிக்கிட்டு சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை உருவேற்றி கல்வத்தில் வச்சு எடுத்துங்க. ஒவ்வொரு பொருளாக கல்வத்தில் வச்சு இப்போ நீங்கள் மையை அரைக்க போகிறீங்க. கல்வத்தை முதல்ல மஞ்சள் நீரால் கழுவிங்க. கழுவிக்கிட்டு அதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் போட்டு வச்சிங்க. தூபதீபம் காட்டுங்க. காட்டிட்டு எலுமிச்சை மரத்தை பலி கொடுத்துட்டு காராம்பசு நெய் விட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் அரைக்கணும். ஒன்று ஒன்றா அரைச்சி அது கூட புனுகு, கஸ்தூரி, ஜவ்வாது, அஞ்சனக்கல், ஊசிகாந்தம் இதெல்லாத்தையும் சேர்த்துங்க. சேர்த்து ஒரு ஜாமும் அரைக்கணும். உடனே மையானது உடனே எடுத்துடாதீங்க. ஒரு ஜாமும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அரைக்கணும். ஒரு ஜாமும் அரைச்சி எடுத்து ஒரு சிமிழில் பத்திரப்படுத்தி வச்சிங்க. வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறையில் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு தாம்பலத்தை வச்சு தாம்பலத்தில் மல்லிகைப்பூ பரப்பிங்க. அது மேலே அந்த சிமிழியை வச்சுட்டு அந்த மையக்கு திரும்ப நீங்கள் உயிர் ஊட்டணும். அறிவோம் ஸ்டீம் ஐயும் கிளியும் ஸ்டீயும் ஹம் ஓம் லம் ஹம் சேம் சம் நமோ பகவதி அப்படிங்கிற மந்திரத்தை உரியேற்றிங்க. உரியேற்றிக்கிட்டு இஷ்ட தெய்வ மந்திரத்தையும் ஒரு 108 தடவை உரியேற்றிங்க. ஏன்னா ஏன் எத்தனை மந்திரத்தை உரியேற்ற சொன்னால் அப்போ தான் அது வந்துட்டு சரியான முறையில் வேலை செய்யும். உருவேற்றிக்கிட்டு ஓம் சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசிய வசிய ஹும்பட் சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை உருவேற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு வெளியில் போனாலும் அதை எடுத்து திலதமிட்டுக்கிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தனவசியம் எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது. பல வழிகளில் உங்களுக்கு பணம் வரும். சர்வலோக வசியமாகவும் உங்களை பார்க்குறவங்களாம் வசியமாவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மை தான் இந்த மை. இந்த மையை நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. பணம் பல வழிகளில் வருங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் பயனடைகிறதுக்காக நீங்கள் அதை செஞ்சு விற்பனை பண்ணிங்க செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மையை பயன்படுத்தும் பொழுது அசைவ உணவுகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்போ தான் அந்த மை அற்புதமாக வேலை செய்யும். இதை செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.